அப்போ அந்த தேசியம் காட்சிகளில் கூட விஜய் பயணித்த அந்த இருசக்கர வாகனம் வந்து விபத்துக்குள்ளாகி ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வரைக்குமே அவரை இழுத்துட்டு போனதாக அங்கேருந்து தகவல்கள் சொல்கிறாங்க. அதில் இந்த கை இந்த இது அதே மாதிரி பின்பக்கம் இங்கெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து அதை அடிபட்டிருக்கு. அவர் அடிபட்டு அங்கே ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையிலேயே ஓய்வில் இருக்கும்போது தான் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுனோட, ஏன்னா ஒரு வாரம் அவர் அங்கே வந்து மருத்துவமனையில் இருந்திருக்கிறார். அதற்கு பின்பாக அவர் இந்த வாக்களிப்பதற்காக அவர் வந்து நேரடியாக ரஷ்யாவிலேருந்து இங்கே சென்னைக்கு வர்றதுக்கு, அப்போ துபாய் வழியாக அவர் சென்னைக்கு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது துபாயில் கடுமையான மழை. அதனால் வந்து என்ன பண்ணாருன்னா நேரடியாக மாஸ்கோவில் இருந்தபடியே புதுதில்லிக்கு வந்து புதுதில்லியிலேருந்து அவர் சென்னைக்கு வந்து எனக்கு அந்த வாக்கை வந்து அவர் பதிவு செய்து போயிருக்கார். ஆனால் நிறைய இடையூறுகளை அவருக்கு கொடுக்குறதுக்கு பல்வேறு தரப்புலேருந்து இனிமேல் நெருக்கடிகள் அவருக்கு வரும். அவருக்கு வந்து இனிமேல் அவர் கையிலேருந்து அவர் என்ன தான் செலவழித்தாலும் அந்த அவர் நிறைய நிதி இழப்புகளையெல்லாம் அவர் சந்தித்து தான் இந்த தேர்தலுக்கு அவர் வர வேண்டிய கட்டாயம் இருக்கும். அந்த நிதி இழப்புகளை ஈடு செய்கிற அளவுக்கு பிற்காலத்தில் ஒரு சினிமாவுக்கு கூட போகலாம். ஆனால் விஜயுடைய நம்பி இன்றைக்கி அவரோட பயணம் பண்ணுறவங்களில் ஒரு முக்கியமான ஒரு 10-20 பேர் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே வந்து ஒரு முக்கிய களப்பணியாற்றக்கூடிய அளவிற்கு அவங்களுக்கு வந்து நிச்சயமாக பல இடங்களில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ அன்றைக்கி எம்ஜிஆருக்கு எப்படி அவங்க தான் உறுதுணையாக இருந்தாங்க, கல்யாண சுந்தரமும் பேராமூர்த்தியும் தான் அன்றைக்கி வந்து எம்ஜிஆருடைய வெற்றிக்கு 77 மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தவங்க. அதனால் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இன்றைக்கி ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு வலுவான ஒரு அங்கீகாரத்தை நம்ம கொடுக்கலாம். அதனால் அவர் வந்து அவருடைய சார்பு வந்து இப்பொழுது பொது உடைமை சித்தாந்தங்களை நோக்கி செல்றதுனால, ஆனால் அவர் ஜாதி மதம் அரசியல் இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை, பொது உடைமை அரசியல் தான் தேவைங்கிறது தான் இப்போ வந்து விஜய் முன்னெடுத்து செல்கிறாரு. ஸ்பாட்லைட் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிந்து இப்பொழுது இன்னொரு 45 நாட்களுக்கு முன்பாக அதற்கு மேலாக நாம் முடிவுகளை நோக்கி காத்திருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடனேயே என்னுடைய அரசியல் கட்சியினுடைய பயணம் விறுவிறுப்பாக இருக்கும் என்று அறிவித்தவர் நடிகர் விஜய். இந்த தேர்தலிலே அவர் வாக்களிப்பதற்காக அவர் நீலாங்கரை அந்த வாக்குச்சாவடிக்கு வந்தபோது அவரது கையில் இந்த மாதிரி இடங்கள்லாம் 2-3 பேண்டேஜஸ்லாம் ஒட்டியிருந்ததை ரொம்ப நேரங்கள் சில பேர்கள் பார்த்தாங்க. சில ஒளிப்பதிவு சில காட்சிகள்லேயும் அது வெளிவந்தது. சரி, என்னடா நடந்தது அப்படின்னு விசாரிக்கும்போது இவர் ரஷ்யாவில் வந்து வெங்கட் பிரபுவுடைய அந்த கோட் அப்படிங்கிற அந்த படத்துக்கான படப்பிடிப்பு அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த படப்பிடிப்பில் வந்து விஜய் வந்து ஒரு பைக்கு அங்கே வந்து முழுக்க ரஷ்யாவில் நடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே சேசிங் காட்சிகள் தான் இங்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சேசிங் காட்சிகளில் கூட விஜய் பயணித்த அந்த இருசக்கர வாகனம் வந்து விபத்துக்குள்ளாகி ஒரு கட்டத்தில் வந்து ஒரு கிலோமீட்டர் வரைக்குமே அவரை இழுத்துட்டு போனதாக அங்கேருந்து தகவல்கள் சொல்கிறாங்க. அதில் இந்த கை இந்த இது அதே மாதிரி பின்பக்கம் இங்கெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து அதை அடிபட்டிருக்கு. அவர் அடிபட்டு அங்கே ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையிலேயே ஓய்வில் இருக்கும்போது தான் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுனோட, ஏன்னா ஒரு வாரம் அவர் அங்கே வந்து மருத்துவமனையில் இருந்திருக்கிறார். அதற்கு பின்பாக அவர் இந்த வாக்களிப்பதற்காக அவர் வந்து நேரடியாக ரஷ்யாவிலேருந்து இங்கே சென்னைக்கு வர்றதுக்கு, அப்போ துபாய் வழியாக அவர் சென்னைக்கு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது துபாயில் கடுமையான மழை. அதனால் வந்து என்ன பண்ணாருன்னா நேரடியாக மாஸ்கோவில் இருந்தபடியே புதுதில்லிக்கு வந்து புதுதில்லியிலேருந்து அவர் சென்னைக்கு வந்து எனக்கு அந்த வாக்கை வந்து அவர் பதிவு செய்து போயிருக்கார். இப்போ அந்த கோட்டு அப்படிங்கிற அந்த சினிமாவில் வந்து ஒரு அடிபட்டது போனது எல்லாமே இப்போ தான் வந்து அங்கே திரைத்துறை சார்ந்த பலருக்குமே அது தெரிய ஆரம்பிக்குது. பொதுவாகவே ரஷ்யானாலே வந்து நம்ம கலைஞர்களுக்கு ஒரு என்றைக்குமே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா ஒளிப்பதிவாளர் ஜீவா வந்து அங்கே போய் அந்த இதில் படப்பிடிப்பில் இருக்கும்போது தான் அவர் வந்து மரணத்தை தழுவினார். ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே வந்து அந்த குறைந்த காற்றழுத்த மண்டலம் உள்ள ஒரு பகுதி தான் ரஷ்ய பகுதி. அந்த பகுதியில் விஜய்க்கு இப்படி ஒரு விபத்து அப்படிங்கிறத வந்து யாருமே எதிர்பார்க்கல. இது குறித்து சில பேர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
விஜய்க்கு வந்து இப்போ வந்து அஷ்டமச்சனி நடக்குது. இந்த அஷ்டமச்சனியில் வந்து அவர் வந்து பல்வேறு இடையூறுகள்லாம் அவர் சந்தித்து தான் ஆகணும். அதனுடைய ஆரம்பம் தான் இந்த ரஷ்யாவில் ஏற்பட்ட விபத்துன்னு ஒரு 2-3 பேர் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக தகவல் சொல்கிறாங்க. அவங்கக்கிட்டக்க பேசும்போது, என்னங்க இந்த மாதிரி ஒரு தகவல் சொல்கிறீங்களே, அவர் முதலமைச்சர் கனவுலையில் அவர் இருக்கார், அவர் எப்படி நீங்கள் வந்து இது பண்ண முடியும்னு விசாரிக்கும்போது 3-4 பேரிடமே நம்ம இதே கருத்தை முன்வைத்து கேட்கும்போது, விஜய் வந்து வர இருக்கக்கூடிய தேர்தலில் கடுமையான போட்டியை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வந்து இருக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அவரால் வந்து அவர் நினைக்கிற மாதிரி முதலமைச்சர் கனவுக்கான ஒரு வெற்றியை வந்து வர இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் பெறுவாரா என்பது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அவருக்கு வந்து இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய இடையூறுகளை அவருக்கு கொடுக்குறதுக்கு பல்வேறு தரப்புலேருந்து இனிமேல் நெருக்கடிகள் அவருக்கு வரும். அவருக்கு வந்து இனிமேல் அவர் கையிலேருந்து அவர் என்ன தான் செலவழித்தாலும் அவர் நிறைய நிதி இழப்புகளையெல்லாம் அவர் சந்தித்து தான் இந்த தேர்தலுக்கு அவர் வர வேண்டிய கட்டாயம் இருக்கும். அந்த நிதி இழப்புகளை ஈடு செய்கிற அளவுக்கு பிற்காலத்தில் ஒரு சினிமாவுக்கு கூட போகலாம். ஆனால் இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் வந்து அவர் எதிர்பார்க்குற மாதிரி பெரிய ஸ்வீப்பாக வின் பண்ணி என்டி ராமாராவ் வந்து 8 மாதத்தில் ஜெயிச்சு முதலமைச்சரான மாதிரி விஜயால் ஆக முடியாது. அவருக்கான இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்கள் வந்து தேர்தலில் வந்து திமுக அப்படிங்கிற அந்த வாக்கு வங்கி, அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான வாக்கு வங்கி, இவங்க 2 பேரையுமே எதிர்த்து அவளை எளிமையாக வந்து உடனே இங்கே வந்து ஒரு கட்சி வந்து உருவாகி வந்துட முடியாது. அது வந்து விஜயாக கூட இருக்கட்டும், விஷாலாக கூட இருக்கட்டும், எல்லாருக்குமே இதுதான் கதி. ஆனால் விஜயுடைய நம்பி இன்றைக்கி அவரோட பயணம் பண்ணுறவங்களில் ஒரு முக்கியமான ஒரு 10-20 பேர் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே வந்து ஒரு முக்கிய களப்பணியாற்றக்கூடிய அளவிற்கு அவங்களுக்கு வந்து நிச்சயமாக பல இடங்களில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. விஜயும் வந்து இந்த தேர்தலில் அவர் வந்து அவர் என்ன நினைக்கிறான்னு, யாருடைய கூட்டணி சேர்ந்தால் நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சில பேர் அவர் கருத்துக்களை அவர்கிட்ட சொல்லும்போது, நாம் வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிராக தான் நம்ம வந்து அரசியல் பயணத்தில் போயிருக்கோம். ஒன்று நம்ம வந்து திமுக தரப்பில் போகணும், இல்லை அதிமுக தரப்பில் போகணும். இந்த 2 தரப்புமே நமக்கு வேண்டாம் முடிவெடுத்து தானே நம்ம இந்த அரசியல் கட்சியை தூங்குகிறோம். அதனால் இவங்க 2 பேருக்கும் மாற்றாக நம்ம வந்து ஜாதி மதத்துக்கு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு இயக்கமாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுல விஜய் அதில் தெளிவாக இருக்கார். அதில் வந்து அவர் அதுக்கான அணுகுமுறைகளை நோக்கி தான் அவர் இங்கே போயிட்டுருக்கிறாரு. இப்போ ரஷ்யாவிலேயே அவர் வந்து இருக்கும்போதே அவருக்கு அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு நண்பர்கள் வந்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் தான் அந்த படம் அங்கே நடந்துகிட்ருக்கு. அப்போவும் படப்பிடிப்பின் இடைவெளிகளில் கூட நிறையா வந்து அரசியல் சார்ந்த சில அங்கே கூட இருக்கிறவங்க கிட்டக்க அதை வந்து தொடர்ந்து அங்கே பகிர்ந்துக்கிட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படிங்கிறத வந்து அவர் ரொம்ப தெளிவாக இது பண்ணுறாரு. 2வது, அங்கே இருக்கக்கூடிய ரஷ்ய அதிபர் புதின் பற்றி வரக்கூடிய செய்திகளையெல்லாம் அவர் அங்கே வந்து நிறையா படிக்கிறார். ஏன்னா புதின் வந்து அதாவது இன்றைக்கி வந்து இப்போ நம்பர் 1 லீடர் நீங்கள் உலக அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விளாடிமிர் புதின் வந்து இன்றைக்கி வந்து ஒரு வலுவான ஒரு தலைவர். அந்த தலைவர் எப்படியெல்லாம் அவர் வந்து சாதாரணமாக ஒரு உளவுத்துறை அதிகாரியாக இருந்து தான் அவர் மெல்ல மெல்ல அரசியல்களை வந்து இன்றைக்கி வந்து அந்த நாட்டினுடைய பிரதமராகி இன்றைக்கி அதிபராக வந்து இன்றைக்கி ரஷ்யாவில் உயர்ந்திருக்கிறாருன்னா, அந்த விளாடிமிர் புதினுடைய அந்த வாழ்க்கையை வந்து ரஷ்யாவில் போயிருக்கும்போது விஜய்க்கு வந்து அது ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. புதினுடைய நடவடிக்கைகள், அவர் எப்படியெல்லாம் வந்து தன்னுடைய பணியில் அரசியலில் அவர் எப்படிலாம் மேலே ஏறினார் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாமே அவர் அங்கே தேடி படிக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு அங்கே சில தரவுகளெல்லாம் அவர் அங்கேருந்து எடுத்திருக்கிறார். இந்த வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போ வருகிற ஜூன் 22ஆம் தேதி வந்து விஜயுடைய பிறந்தநாள் வருது. இந்த ஜூன் 22, 2023 அவர் வந்து 50வது பிறந்தநாள். அந்த 50 வயதை ஒட்டின மாதிரி இவர் அந்த பிறந்தநாளை ஒட்டி ஒரு மிகப்பெரிய, ஏன்னா ஜூன் 4ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள்லாம் வந்துடும். 22ஆம் தேதி விஜய் நடத்தக்கூடிய அந்த பிறந்தநாள் வந்து மாவட்டந்தோறும் வந்து 234 சட்டமன்ற தொகுதியிலையும் நலத்திட்ட உதவிகளை நம்ம வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டம் வந்து இன்றைக்கி வந்து விஜயுடைய அந்த கட்சியில் வந்து இன்றைக்கி செயல்படுத்தப்பட்டிருக்கு. 234 தொகுதி, 234 தொகுதியிலையுமே வந்து அந்த நலத்திட்ட உதவிகளை வந்து யார் நாளைக்கு சட்டமன்றத்துக்கு வேட்பாளராக நிற்க போகிறாங்களோ அவங்கள முன்னிறுத்தி அந்த விஜய் பிறந்தநாள் கொண்டாட்டம்ங்கிறது
அங்கே நடக்க இருக்கிறது. அதுக்கான திட்டமிடல் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இப்போ இன்றைக்கி தேர்தல் முடிந்து நமக்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த பின்பு யார் ஆட்சிக்கு வருவாங்க எல்லாமே ஒரு 15ஆம் தேதிக்கு மேலே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 22ஆம் தேதி ஜூன் 22 வந்து தமிழ்நாட்டில் விஜய் பண்ணக்கூடிய அடுத்த அரசியல் தான் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கும். அதை முன்னதாகவே உங்கள்கிட்ட சொல்கிறதுல தான் நான் வந்து இங்கே ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா அந்த 22ஆம் தேதி அவங்க இப்போவே எல்லா இடங்கள்லையும் அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி மாணவர்களை 234 தொகுதிகளிலேருந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே ஒரு நிகழ்ச்சியை பண்ணாங்களோ, இப்போ அந்தந்த தொகுதிகளில் அந்தந்த சட்டமன்றத்துக்குள்ளேயே ஒரு 234 சட்டமன்றத்திலையுமே நிகழ்ச்சியை அவங்க வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. அது விஜய் வெற்றி கழகத்துக்கு அடுத்த கட்ட பயணத்தை வந்து அவருக்கு கொடுக்கும். அவர் வந்து ஏதாவது கூட்டணியில் அவர் யாரையாவது சேர்த்துக்குவாரா அப்படின்னா அதுக்கான முடிவுகள் இன்னும் அவர் வந்து எடுக்கலை. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் தான் முதலமைச்சரை யார் ஏற்றுக்குவாங்களோ அதை ஏற்றுக்கிட்டு வரவங்களுக்கு வந்து அவர் கூட வந்து பயணிக்கலாம். இப்போ நாளைக்கு சீமானே வந்து தம்பி விஜய் முதலமைச்சராக இருக்கட்டும், நான் அவரோட சேர்ந்துக்கிறேன்னு வந்தால் அவர் சீமானை வந்து ஏற்றுக்கிறதுக்கு அவர் தயாராக இருக்கார். அதே நேரத்தில் அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் மேலே அவருக்கு இன்றைக்கி ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. அதனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளே தாம் பக்கம், ஏன்னா அவங்க வந்து பொது உடைமை அரசியல் பேசுகிறவங்க. அதனால் அவங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ அன்றைக்கி எம்ஜிஆருக்கு எப்படி அவங்க தான் உறுதுணையாக இருந்தாங்க, கல்யாண சுந்தரமும் பேராமூர்த்தியும் தான் அன்றைக்கி வந்து எம்ஜிஆருடைய வெற்றிக்கு 77 மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தவங்க. அதனால் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இன்றைக்கி ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு வலுவான ஒரு அங்கீகாரத்தை நம்ம கொடுக்கலாம். அதனால் அவர் வந்து அவருடைய சார்பு வந்து இப்பொழுது பொது உடைமை சித்தாந்தங்களை நோக்கி செல்றதுனால, ஆனால் அவர் ஜாதி மதம் அரசியல் இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை, பொது உடைமை அரசியல் தான் தேவைங்கிறது தான் இப்போ வந்து விஜய் முன்னெடுத்து செல்கிறாரு. அதனால் அப்போ அவருடைய தரப்பில் வந்து இவங்க இந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் மத்தியில் வந்து நாம் ஒரு ஈர்ப்பை உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு திட்டம் இருக்குது. அந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து ஒருவேளை திமுக கூட்டணியில் இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு விஜய் வந்து கூடுதலாக ஒரு 15-20 இடங்கள் நான் தரேன் அப்படின்னா அவங்களும் வந்து கூடுதல் இடத்திற்காக இடம்பெயரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் வந்து விஜய் வந்து தன்னுடைய அரசியல் கூட்டணியை வந்து 2026 உருவாக்க போகிறாரு. முதல் கட்டமாக 234 தொகுதியிலையும் விஜய் வந்து ஜூன் 22 நடத்தக்கூடிய அந்த ஒரு அதிரடியான ஒரு அரசியல் தான் அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல போகுது. மீண்டும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.